வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒரு ஹெல்தியான ரெசிபி பார்க்க போறோம். ராகி முத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, ராகி களி அப்படின்னு சொல்றது உண்டு. ஆந்திராலையும் கர்நாடகாலையும் இந்த ராகி முத்தையை அவங்க உணவுல வந்து ரொம்ப ரெகுலராகவே சேர்த்துப்பாங்க. அது கர்நாடகா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே ராகி முத்தை சாப்பிடுவாங்க. நல்ல ஆரோக்கியமானது, கால்சியம் ரிச், ஃபைபர் ரிச், எவ்வளவு ஆரோக்கியமானது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து இதை ராகி களி அப்படின்னு சொல்லுவோம். கர்நாடகால வேற மாதிரி பண்ணுவாங்க, ஆந்திரால வேற மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம கர்நாடகா மெத்தட்ல பண்ணுவோம். இன்னொரு நாளைக்கு நான் ஆந்திரா மெத்தட்லயும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு வந்து அதிகமான இன்கிரீடியன்ஸ் எதுவுமே தேவை இருக்காது. ஜஸ்ட் இந்த ராகி மாவு, இந்த கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தாலே போதும். நமக்கு தேவையான நம்ம இதை எடுத்துக்கலாம். குவிக்கா ரெடி ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த ராகி களி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு ராகி மாவுக்கு 2 கப்பு தண்ணி வேணும். நான் வந்து 1.5 கப்பு தண்ணியே தனியா எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கப்பு தண்ணியை தனியா எடுத்துட்டு இருக்கேன். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப்பு தண்ணியை இந்த பவுல்ல சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவுல இருந்து கொஞ்சமா, அதாவது 1 டேபிள் ஸ்பூன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தண்ணியில சேர்த்துப்போம். கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கணும். பாருங்க, நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு. இது எப்படியே இருக்கட்டும். அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். ஸ்டவ்ல பேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1.5 கப்பு தண்ணியை இதுல சேர்த்துக்கணும். தண்ணி சூடாக ஆரம்பிச்சாச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ராகி மாவு, அது சேர்த்துருவோம். இந்த மாதிரி கரைச்சி சேர்க்கறதுனால கட்டி தட்டாம நல்லா வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா தளன்னு கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி மாவை இப்படி தூவி விட்டுக்கலாம். இது வந்து கட்டி தட்டாம நல்லா கலந்து விட்டுக்கணும். துடுப்பு இருந்தால் துடுப்புல நல்லா அப்படி கிளறி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கரண்டியோட பின் சைடு இருக்கும் இல்லையா, அதுலேயும் கிளறிக்கலாம். இந்த மாதிரி கெட்டியா இறுகி வரும்போது ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும்போது கரண்டியால் இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டு, ஏதாவது சின்ன சின்ன கட்டிகள் இருந்தாலும் அதையும் இப்படி பிரேக் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்துக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட கட்டி தட்டலை பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இருக்கிறதுலே சின்ன பர்னரில் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இந்த ஸ்டீமில் இது வந்து நல்லா வேகும். 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. கலர் பார்த்தாலே தெரியுது. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். நல்லா வெந்தாச்சுனாலே நல்லா ஒரு ஷைனிங் கொடுத்துரும். பாருங்கள், கூட நல்லா பளபளன்னு இருக்கு. ஈரக்கையால் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். இருந்தாலே வெந்தாச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து அந்த கரண்டியில் ஒட்டியிருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்து விட்டுடலாம். டீயை போட்டு மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயாச்சு. ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். கையை கொஞ்சம் நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கணும். சூடாக தான் இருக்கும். சூடாக தோணும்போது கையை வந்து நம்ம நனைச்சிட்டு இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. ஒரு கட்டி கூட இல்லாமல் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இந்த ராகி களியை சின்ன சின்ன போர்ஷன்ஸாக அப்படி பிரித்து எடுத்துக்கலாம். நமக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இதை 4ஆக பிரிக்கிறேன். ஒரு பிளேட்டில் 1/4 டீஸ்பூன் நெய் விட்டுப்போம். தட்டில் கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற ராகி முத்தையை இந்த நல்ல நெய்யில் கோட் பண்ணிவிட்டு நல்லா அப்படி உருட்டிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த ராகி முத்தை வந்து ட்ரை ஆகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். இவ்வளோ நல்லா பளன்னு சூப்பராக இருக்குது. இதை அப்படியே சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துப்போம். ராகி முத்தையை சர்விங் பிளேட்டில் எடுத்துக்கிட்டாச்சு. இது தொட்டு சாப்பிட்றதுக்கு சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். கீரை சாம்பார் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாம்பார் தாராளமாக தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா சென்டரில் நல்லா அப்படி ஒரு குழி பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ராகி முத்தை சர்விங்க்கு ரெடி. வாங்க இந்த ராகி முத்தை இல்லை ராகி களியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து அப்படியே சின்ன உருண்டையாக இதுலேருந்து எடுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. நிறைய நெய் விட்டுருக்கோம். இந்த சாம்பார் இருக்கு இல்லையா, இதில் நல்லா அப்படி குழச்சி எடுத்துக்கணும். அருமையாக இருக்குது. அப்படியே வெண்ணெய் மாதிரி அப்படியே வாயில் கரையுது.
இதுக்கு கீரை சாம்பார் எப்பவுமே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். மற்றபடி எந்த சாம்பார்னாலும் பரவாயில்ல, இந்த கேழ்வரகு சேர்த்துக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். கம்மியா சாப்பிட்டாலே வயிறு நல்லா ஃபில்லிங்கா இருக்கும். ஃபைபர் அதிகமா இருக்கலாம், ரொம்ப நேரம் பசிக்காது. டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட் வந்து ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் அரிசியை கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபுட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லைட்டாவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பா இதே மெத்தட்ல இந்த ராகி முத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த குழம்போட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.